Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers for long answer questions from chapter 12 Plant Anatomy and Plant Physiology of class 10th Science. First question, differentiate the following monocot root and dicot root. Monocot rootக்கும் dicot rootக்கும் இருக்கிற difference பார்க்கணும். அப்புறம் இன்னொரு சப் கொஸ்டின் என்னன்னு சொன்னால் ஏரோபிக் அண்டு அனோரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ டூ டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுலேயே ஏ அண்டு பி. வில் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த மோனோகாட் ரூட் அண்டு டைகாட் ரூட். திஸ் இஸ் dicot root ground plan diagram. This is monocot root ground plan diagram. In dicot root, the number of xylems, இந்த பிங்க் கலரில் இருக்கிறது சைலம்ஸ் ப்ளஸ் மாதிரி இருக்கிறது. ஸோ 1 2 3 4. அப்போ நம்பர் ஆஃப் சைலம்ஸ் எடுத்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ 4 இருந்தால் அதை டெட்ரார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெட்ரானா 4. அப்போது இதில் 4 சைலம்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் சைலம்ஸ் 4. அப்போது டெட்ரார்க் சைலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் மோனோகாட் ரூட்டில் வந்து 1 2 3 4 5 6 7 நிறையா இருக்குது. அப்போ நிறையா இருந்தால் என்னென்னு சொல்லணும்னா பாலி. ஸோ பாலி ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் சைலம்ஸ் இஸ் பாலி ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் டைகாட் tetrarch xylem, in monocot root polyarch xylem. மோனோகாட்டில் கேம்பியம் ஆப்சண்ட்டாக இருக்கும், பட் டைகாட்டில் வந்து கேம்பியம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லலாம் கேம்பியம். ஸோ கேம்பியம் ப்ரெசன்ட் பிட்வீன் ஃப்ளோயம் அண்டு சைலம். டைகாட்டில் கேம்பியம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், மோனோகாட்டில் கேம்பியம் வந்து இருக்காது. ஃப்ளோயம் சைலம் இதுக்கு இடையில எதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே இல்லைன்னா கேம்பியம் இல்லை. அப்போ இன் டைகாட் கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட், இன் மோனோகாட் கேம்பியம் இஸ் ஆப்சண்ட். கேம்பியம் இருக்கிறதுனால இதுக்கு செகண்டரி க்ரோத் இருக்கும் டைகாட்க்கு, பட் மோனோகாட்க்கு வந்து செகண்டரி க்ரோத் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். இங்கே டைகாட்டில் வந்து பித்து இருக்காது. பித்துனா இங்கே சென்ட்ராக இருக்கிறது, சென்ட்ராக வந்து சைலனாக இருக்குது. ஸோ பித்து வந்து இதில் ஆப்சண்ட்டு, ஆனால் இதில் பித்து வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒயிட் கலரில் பபுள்ஸ் ஹோல்ஸ் மாதிரி தெரியுது வந்து பித்து. ஸோ பித்து ப்ரெசன்ட் இன் மோனோகாட், பித் ஆப்சண்ட் இன் டைகாட். நெக்ஸ்ட் பெரிசைக்கிள். இந்த பெரிசைக்கிள்லாம் இந்த ரெட் கலரில் இருக்கிற சர்க்கிள், இன்னர் சர்க்கிளுக்கு பாருங்கள், உள்ளே இருக்கிற சர்க்கிள் வந்து பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். இந்த பெரிசைக்கிளில் பேரன்கைமா இருக்குது. ஸோ பேரன்கைமா ப்ரெசன்ட் இன் த டைகாட், பட் இன் மோனோகாட் இந்த பெரிசைக்கிளில் இன்னர் சர்க்கிளில் ரெட் கலர் இருக்கிற சர்க்கிளில் அந்த பெரிசைக்கிளில் ஸ்க்ளரன்கைமாவும் இருக்கும். அதாவது பேரன்கைமா இடையில ஸ்க்ளரன்கைமா இருக்கும். ஸோ ஸ்க்ளரன்கைமா ப்ரெசன்ட் அலாங் வித் த பேரன்கைமா, பட் இன் டைகாட் தேர் இஸ் நோ ஸ்க்ளரன்கைமா, ஒன்லி பேரன்கைமா. பட் இன் மோனோகாட் பேரன்கைமாவும் இருக்கும், ஸ்க்ளரன்கைமாவும் இருக்கும். ஸோ அப்போது நியூவாயில் எது இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ளரன்கைமா இருக்குது. எக்ஸாம்பிள் பீன். ஸோ பீன் ரூட்டு, அந்த அவரை விதையோட ரூட் வந்து டைகாட்டுக்கு எக்ஸாம்பிள். மோனோகாட்டோட எக்ஸாம்பிள் வந்து சோளம், மெய்ஸ். ஸோ மெய்ஸோட ரூட் வந்து மோனோகாட் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். வில் சி ஒன் பை ஒன் how to write differences between dicot and monocot root. Tissues, number of xylem tetrarch, that is 4 xylem was there. 4 இருந்துச்சு. ஸோ 4 xylem இருந்ததுனால tetrarch. மோனோகாட் ரூட்டில் வந்து பாலியார்க், நிறையா சைலங்கள் இருந்தது, அதனால் பாலியார்க். கேம்பியம். ஸோ கேம்பியம் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு, எங்கள் சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் பிட்வீனில் கேம்பியம் இருந்தது. இது எப்போ இருக்குமுன்னா டூரிங் செகண்டரி க்ரோத் அப்போ ப்ரெசண்ட்டாக இருக்குமா கேம்பியம். மோனோகாட்டில் வந்து இந்த கேம்பியம் வந்து ப்ரெசென்ட் இல்லை, ஆப்சண்ட்டாக இருக்கும். மோனோகாட்டில் கேம்பியம் இல்லை. செகண்டரி க்ரோத் வந்து ப்ரெசென்ட், ஏன்னா கேம்பியம் இருக்கிறதுனால செகண்டரி க்ரோத் இருக்கும். ஸோ தட் செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசென்ட். Here there is no cambium, so there is no secondary growth. அப்போ secondary growth வந்து absent. Next pith. So pith is absent in the dicot. So dicotல pith இல்லை, மோனோகாட்டில் pith இருந்தது, that is present. Conjunctive tissue, தமிழில் இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க, பேரன்கைமா. ஸோ அந்த பெரிசைக்கிளில் வந்து டைகாட்டில் வந்து பேரன்கைமா இருக்கும், மோனோகாட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் பேரன்கைமா கூட ஸ்க்ளரன்கைமா சேர்ந்து இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஸ்க்ளரன்கைமா. எக்ஸாம்பிள் ஃபார் டைகாட் ரூட் வந்து பீன், அவரை. மோனோகாட் ரூட் எக்ஸாம்பிள் வந்து சோளம், தட் இஸ் மெய்ஸ். நெக்ஸ்ட் சப் கொஷின், difference between aerobic and anaerobic respiration. இந்த aerobic respirationல
ஆக்சிஜன் வந்து தேவை கண்டிப்பாக, ஆக்சிஜன் நெசசரி. அனோரோபிக்கில் வந்து ஆக்சிஜன் வந்து நாட் நெசசரி. இதில் ஆர்கானிக் ஃபுட் என்ன ஆகுதான் அப்படின்னு சொன்னால் CO2ஆகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் மாறிடுது. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த குளுக்கோஸ் தட் இஸ் ஃபுட் C6H12O6 இது வந்து எத்தில் ஆல்கஹாலாக மாறுது C2H5OH. இதில் ஈஸ்டில். ஸோ ஈஸ்ட்னு சொன்னால் சம் பிளான்ட், இன் சம் பிளான்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தில் ஆல்கஹால் தட் விச் இஸ் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ்னு எத்தில் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது, இல்லை லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது. எதில்னு சொன்னால் பாக்டீரியாவில். நெக்ஸ்ட் இது வந்து 3 ஸ்டேஜஸாக நடக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் 3 ஸ்டேஜ். 3 ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால் we know that already glycolysis, Krebs cycle, electron transport chain. So 3 stages takes place. But here anaerobic respiration la only 2 stages. 2 stages na fermentation அப்புறம் glycolysis. Glycolysis வந்து காமன். Glycolysis வந்து ஏரோபிக்கில் நடக்கும், anaerobic நடக்கும். இல்லை அடிஷனல் என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு reaction for the aerobic respiration is C6H12O6. This glucose react with oxygen which gives carbon dioxide, water and energy. For balance this equation we can use this coefficient 6 and 6. This equation is balanced. This energy stored in the form of ATP, adenosine triphosphate. Next reaction for this anaerobic respiration, same thing, that is glucose C6H12O6. Here there is no oxygen. Oxygen is not required. So that CO2 plus C2H5OH, then energy. That is ATP. For balance this equation, you can use the coefficient 2, 2. So this equation is balanced. Now we will see how to write. First point, for aerobic respiration, oxygen is necessary for this respiration. Oxygen is necessary. For anaerobic respiration, oxygen is not necessary for this respiration. Second point, organic food is completely oxidized into carbon dioxide, water and energy. Glucose is converted into ethanol in plants or lactate in some bacteria. Glucose வந்து எத்தனாலாக கன்வெர்ட் ஆகுது பிளான்ட்டில், இல்லைனா லாக்டேட்டாக பாக்டீரியாவில் மாறிடுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இட் அக்கர்ஸ் இன் 3 stages. ஸோ 3 stagesனால் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். glycolysis, Krebs cycle and electron transport chain. 3 stage. But anaerobic respiration occurs in 2 stages. 2 stages, one is glycolysis, another one is fermentation. Next reaction for this aerobic respiration, that is organic food, that is glucose C6H12O6 react with oxygen which gives carbon dioxide, water and energy in the form of ATP. To balance this equation, you can use the coefficient 6, 6, then 6. This equation is balanced. Next, for anaerobic respiration, the reaction is C6H12O6. Here, oxygen is not necessary. So, this glucose converted into ethanol or lactate. So, this glucose converted into carbon dioxide, ethanol and energy in the form of ATP. To balance this equation, you can use the coefficients 2, 2. So this equation is balanced. Question number 2. Describe and name 3 stages of cellular respiration that aerobic organisms use to obtain energy from glucose. So we have to explain the 3 stages of cellular respiration. That cellular respiration is nothing but aerobic respiration. Already we know that aerobic respiration occurs in 3 stages. One is glycolysis, second stage is Krebs cycle,
third stage is electron transport chain. Now first we will see the what is cellular respiration or aerobic respiration. So in that aerobic respiration, the food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. So food வந்து என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். In aerobic respiration, that is cellular respiration, food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. So reaction for this statement is food C6H12O6 with the help of oxygen. So react with the help of oxygen, that is O2, which is converted into CO2, carbon dioxide, water and energy, that is ATP. For balance this equation, we can use the coefficient 6, 6, 6. This equation is balanced. Now we will see the three stages to obtain energy from glucose. That first stage is glycolysis, that is glucose splitting. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளைக்காலிசிஸ். இந்த கிளைக்காலிசிஸில் குளுக்கோஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த கிளைக்காலிசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் சைட்டோபிளாசம். ஸோ பிளான்ட் செல்லில், அனிமல் செல்லில் அந்த நியூக்ளியஸை தவிர இருக்கிற பார்ட்டெல்லாம் சைட்டோபிளாசம்னு படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ கிளைக்காலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் இன் விச் தட் 6 கார்பன் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் இருக்குது. இது வந்து 3 கார்பனா ரெண்டாக பிரியுது. இதுக்கு பேர் என்ன சொன்னால் பைருவிக் ஆசிட். ஸோ 2 பைருவிக் ஆசிடாக ஸ்பிட் ஆகுது. இந்த குளுக்கோஸ் ஒரே குளுக்கோஸாக இருக்கிறது 2 பைருவிக் ஆசிடை வந்து செப்பரேட் ஆகுது. குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸில் 6 கார்பன் இருக்குது. இந்த பைருவிக் ஆசிடில் 3 கார்பன், இந்த பைருவிக் ஆசிடில் 3 கார்பன். ஸோ தட் குளுக்கோஸ் ஸ்பிளிட்டிங் இஸ் நத்திங் பட் glycolysis. So 6 carbon glucose splitted up into 3 carbon 2 pyruvic acids. It takes place in cytoplasm. Glycolysis, that is also known as glucose splitting, it is the breakdown of one molecule of glucose, that is 6 carbon, into 2 molecules of pyruvic acid, that is 3 carbon. It takes place in cytoplasm of the cell. Next, second stage, that is Krebs cycle. It occurs in mitochondria matrix. We will see detail. Second stage, Krebs cycle. Krebs cycles occurs in mitochondria matrix. So இது தான் மேட்ரிக்ஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் நடக்குது Krebs cycle. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் கிளைக்காலிசிஸில் இருக்கிற 2 பைருவிக் ஆசிட், அந்த கிளைக்காலிசிஸில் உருவான 2 பைருவிக் ஆசிட் வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்து என்ட்ரி ஆகுது. மேட்ரிக்ஸில் என்ட்ரி ஆகிட்டு ஆக்சிடேஷன் மூலமாக பைருவிக் ஆசிட், அதாவது பிசி பைருவிக் ஆசிட் கன்வெர்ட் ஆஸ் இன்டு CO2 அண்டு H2O மாறுது. சிம்பிள். ஸோ Krebs சைக்கிளில் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் நடக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் வந்து கிளைக்காலிசிஸில் உருவான அந்த 2 மாலிகுல் பைருவிக் ஆசிட் என்ட்ரி ஆகுது. இதில் என்ட்ரி ஆகிட்டு ஆக்சிடேஷன் ஆகிட்டு பைருவிக் ஆசிட் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு CO2வாகவும் அதுக்கப்புறம் H2Oவாகவும் மாறுது. Second stage, Krebs cycle. It occurs in mitochondria matrix. At the end of glycolysis, 2 molecules of pyruvic acid enter into mitochondria matrix. The oxidation of pyruvic acid into CO2 and H2O. So first பார்த்த glycolysisல 2 பைருவிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த 2 பைருவிக் ஆசிட் வந்து மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் என்ட்ரி ஆகிட்டு ஆக்சிடேஷன் ஆகிட்டு CO2வாகவும் H2Oவும் மாறிடுது. ஸோ 2 ஸ்டேஜ் பார்த்துருக்குறோம். இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், தட் இஸ் TCA. Now we will see the third stage. Third stage is electron transport chain. This electron transport chain is located on the inner membrane of the mitochondria. So this third stage takes place in inner membrane of the mitochondria. Electron transport chain located inner membrane of the mitochondria. This is inner membrane of the mitochondria in which glycolysisலயும் Krebs cycleலயும் ப்ரொடியூஸ் ஆன NADH2
NADH2 and FADH2. இது ரெண்டு மாலிகுல்ஸும் ஃபார்ம் ஆகுது அந்த 2 ஸ்டேஜஸில். இது ரெண்டு மாலிகுல்ஸ் என்ன ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஸோ ஆக்சிடைஸ் ஆன உடனே NADH2 என்னவா மாறுதுன்னா NAD+, FADH2 என்னவா மாறுதுன்னா FAD+. எலக்ட்ரானை இழந்துறதுனால இங்கே பாசிட்டிவ் அயான்னு சொல்கிறோம், NAD+, FAD+. அந்த இழந்து போன எலக்ட்ரான் எல்லாம், ஸோ லாஸ் ஆன எலக்ட்ரான் எல்லாம் ஏடிபி வந்து ட்ராப் பண்ணுது. ஸோ ஏடிபி வந்து ட்ராப் பண்ணி எனர்ஜியை வந்து மாற்றிடுது, ஏடிபியாக மாற்றிடுது. ஸோ அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். தென் ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் எலக்ட்ரானை, இங்கே ரிமூவ் ஆன எலக்ட்ரானை NAD+, FAD+ வந்து உருவாகிறதுக்கு எலக்ட்ரான் வெளியேறி இருக்கும். அந்த எலக்ட்ரானை வந்து ஏடிபி ட்ராப் பண்ணி ஏடிபியாக மாற்றிடுது. அதே சமயத்தில் ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி வாட்டராக மாறிடுது. தேர்ட் ஸ்டேஜ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. NADH2, FADH2 molecules formed during glycolysis Krebs cycle are oxidized to NAD+, FAD+, to release the energy via electrons. இந்த glycolysis and Krebs cycle இந்த ப்ராசஸில் ப்ரொடியூஸ் ஆன NADH2, FADH2 என்ன பண்ணுன்னு சொன்னால் ஆக்சிடைஸ் ஆகிட்டு NAD+, FAD+, மாறிடுது எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணதுனால. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம், these electrons are trapped by ATP to synthesize ATP. This is called oxidative phosphorylation அப்படின்னு பேர். இந்த ப்ராசஸில் அதே மாதிரி எலக்ட்ரான் லாஸ் ஆகிற ப்ராசஸில் அந்த எலக்ட்ரான் எல்லாம் ஆக்சிஜன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அது வாட்டராக மாறிடுது. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் O2, the ultimate acceptor of electrons, gets reduced to water. Question number 3. How does the light dependent reaction differ from the light independent reaction? So difference between light dependent reaction and light independent reaction. What are the end product and reactants in each? So products, reactants சொல்லணும். Where does each reaction occur within the chloroplast? So chloroplastல லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் எங்கே நடக்குது, லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வில் சே த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அண்ட் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் மீன்ஸ் இட் ரெக்வயர்ஸ் லைட், இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். பட் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட். ஸோ இதுக்கு லைட்டு கட்டாயம் தேவை, இதுக்கு லைட் வந்து தேவைன்னா கூட தேவையில்லை. நெக்ஸ்ட் என் ப்ராடக்ட், இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ATP, NADPH2, H2O, O2. இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னால் குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ரியாக்டன்ஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், சன்லைட் அண்டு வாட்டர். ஸோ இதெல்லாம் தேவைப்படுது ரியாக்டன்ஸ். இதில் ரியாக்டன்ஸ் எது தேவைப்படுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, ATP, NADPH2. இது எங்கே நடக்குதா அப்படின்னு சொன்னால் it is carried out in thylakoid membrane of chloroplast. ஸோ chloroplastல தைலகாய்டு மெம்பரேன்ற பிளேஸில் நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் கேரிட் அவுட் இன் ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ இட் இஸ் கேரிட் அவுட் இன் ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.